அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர், ஓகேங்களா? இதில் நிறைய அப்டேட் இருக்குது. இதில் 2 முக்கியமான அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும். ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம் வந்து 9/6/2024. அடுத்து குரூப் 1 பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் வந்து 13/7/2024 நடக்க போகுது. அடுத்து வந்து பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1B 1C இது வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் வந்து 12/7/2024, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட். நல்லா பாருங்கள். இந்த 5th ஒன் மொத்தம் வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 2030. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1300 கிட்ட வேக்கன்சி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2030 கிட்ட வேக்கன்சி இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் மேபி எக்ஸாமுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர டைம்லையோ அல்லது கவுன்சிலிங் டைம்லையோ கண்டிப்பாக 100% இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எவ்வளோ என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஷூர் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா ப்ரீலிமினரி எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 இயர் அல்லது 1.25 இயர் வந்து ஆயிரும். ஸோ அப்படி பார்க்க போனால் இன்னும் வேக்கன்சி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஓகேங்களா? இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டும் சொல்லிட்டாங்க, 28/6/2024. இங்கே பாருங்கள், குரூப் 4 எக்ஸாம் 9/6/2024ங்களா. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 2 மற்றும் 2Aக்கு 28/6/2024. ஸோ கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தான். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படிக்கிறவங்க குரூப் 4 முடிஞ்சு அடுத்து குரூப் 2 மற்றும் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம் வந்து 28/9/2024, 3 மாதம் கேப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்ச உடனே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 100 days கேப் இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அப்டேட் பாருங்கள். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ரீலிமினரியில் என்ன, மெயின்ஸில் என்ன வரும், ப்ரீலிமினரியில் எந்த மாதிரி வந்து கவர் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள். இந்த இடத்துல குரூப் 2 மற்றும் 2A நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுல டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 மற்றும் 2A ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் வழக்கம் போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிட்டத்தட்ட மேக்ஸ் SSLC ஸ்டாண்டர்டு, அதுவும் வந்து SSLC ஸ்டாண்டர்டில். அடுத்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது குரூப் 2 மற்றும் 2A ப்ரீலிமினரி சொல்லிகிட்டு இருக்கேன். SSLC ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ மெயின்ஸில் வந்து என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, ஓகேங்களா? 2 தனியாகவும் 2A தனியாகவும் பிரிச்சிருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஒன்று தான், நோட்டிஃபிகேஷன் ஒரே நோட்டிஃபிகேஷன் தான், ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் சேம் தான். பட் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரீலிமினரியில் ஒரு வேளை பாஸ் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். மெயின்ஸில் வந்து டெஸ்கிரிப்டிவ் தனியாக அப்ஜெக்டிவ் தனியாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், மெயின் எக்ஸாமை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் வழக்கம் போல் குரூப் 2 நடந்தது பார்த்திங்களா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கம்பைண்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து SSLC ஸ்டாண்டர்டில் டெஸ்கிரிப்டிவில் எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி.
அதே மாதிரி தான் இப்போயும். அது வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்கிரிப்டிவ் ஆல்ரெடி வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. அது வந்து ஸ்கோரிங் பேப்பர். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேங்க்கை முன்னாடி இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து பாருங்கள், குரூப் 2 ஏன்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஆக பிரிச்சுருக்காங்க. இருந்தாலும் இது ரெண்டும் பார்த்திங்களா, இங்கே மெயின்ஸ் குரூப் 2க்கு இருக்கிறதும் குரூப் 2A இருக்கக்கூடியதும் சேம் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது குரூப் 2A ப்ரீலிமினரி எழுதியிருப்பீங்க, குரூப் 4 எழுதியிருப்பீங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக என்ன இருக்கும், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டின்னு குரூப் 4க்கு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ரீசனிங்னா இந்த பேங்கிங்க்கு கேட்பாங்களா, அந்த மாதிரி ரீசனிங் மேபி கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகலாம். அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸோ மேக்ஸும் அந்த இடத்துல கொஞ்சம் வரும், ரீசனிங்கும் வரும். ஸோ பேங்கிங்கில் எப்படி வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு SSLC ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. குறிப்பாக இங்கே தான் பார்க்கணும், அப்ஜெக்டிவ் ஜென்ரல் ஸ்டடீஸ், அடுத்து ரீசனிங்கும் அப்ஜெக்டிவ், அடுத்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷு. இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான், அப்ஜெக்டிவ் தான். ஸோ இது 3மே ஸ்கோரிங் தான். ஓகேங்களா? இப்போ குரூப் 2 மற்றும் 2A வந்து சேம் எக்ஸாம் தான், சேம் நோட்டிஃபிகேஷன் தான், ப்ரீலிமினரி எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும்போது 2Aக்கு ஒரு மெயின்ஸ் வைக்கிறாங்க, 2க்கு ஒரு மெயின்ஸ் வைக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, 2க்கு ஒரு மெயின்ஸ், 2Aக்கு ஒரு மெயின்ஸ். குரூப் 2வில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்க மாதிரி தான் இப்போயும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ குரூப் 2A மெயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, மீதி இருக்கிறத அப்ஜெக்டிவாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 2A வந்து மெயின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் எழுத தேவையில்ல, அப்ஜெக்டிவ். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ கிட்டத்தட்ட மேபி என்ன ஒரு கெஸ்ஸிங்னா, இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதில் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ், சில பேருக்கு வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு, அதாவது டெஸ்கிரிப்டிவாக எழுதுறதுக்கு கொஞ்சம் முடியாமல் மீன்ஸ் அவங்களுக்கு அது வரலான்னு நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கெலாம் இங்கே வந்து 2 குரூப் 4 எக்ஸாம் மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ப்ரீலிமினரி ஒரு அப்ஜெக்டிவ், மெயின்ஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி. இந்த 2A மட்டும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், புரியுங்களா? ஸோ 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இப்போ குரூப் 2A அப்படின்றது உங்களுக்கு வருது இப்போ. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ப்ரீலிமினரிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் மெயின்ஸுக்கும் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப மிக மிக வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸ் வந்து பக்கம் பக்கமாக நிறைய எழுதி ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் ஆகி, ரிசல்ட்டு தள்ளி போய், கவுன்சிலிங்லாம் தள்ளி போய், ஒரு எக்ஸாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 வருஷக்கிட்ட ஆயிடுது. ஸோ இந்த மெத்தடு கரெக்டாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 மந்த்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது அட்லீஸ்ட் ஒரு 18 மந்த்ஸ்க்குள்ளேயாவது, ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயாவது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஈவன் கவுன்சிலிங்கே சேர்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ரீலிமினரி நோட்டிஃபிகேஷனில் இருந்து, அதாவது குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷனில் இருந்து கவுன்சிலிங் நீங்கள் வேலைக்கு போய் உட்கார்றதுக்குள்ளே ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். 15 மந்தில் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி இருந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா? இது நல்ல விஷயம். இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க குரூப் 2A இதுக்கும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதோட கிரேட் என்ன, அதாவது 2வா 2Aவா, ஸோ 1ஆ, ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன, அதுக்கு என்ன டிகிரி தேவை, அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
என்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அந்தந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இன்டர்வியூவில் வருதா, நான் இன்டர்வியூவில் வருதா, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.